வணக்கம். அதாவது இந்த நாள்ல மலேசியாவை சார்ந்த ஒரு டுபாக்கூர் போதகர். அவன் என்ன சொல்லியிருக்கான், அதுக்கு நம்ம ஏஎல் வாய்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். 90% கிறிஸ்தவம் எதை தான் சூஸ் பண்ணுது? மரணத்தை தான் சூஸ் பண்ணுது. அதாவது ஆதாம பார்த்து கேட்கிறார், மண்ணுக்கு எடுக்கப்பட்டபடினால் மண்ணுக்கே திரும்புவான் அப்படின்னு இருக்கு. நாம இந்த மாம்சமானது கண்டிப்பா மரணத்துக்கு நேராக போகும். நம்ம கண்டிப்பாக நம்முடைய சரீரம் மரணத்துக்கு நேராகத்தான் போகும். அதைத்தான் நம்ம சொல்றோம். அதே வேளையில 2 மரணம் இருக்கு. ஆத்ம மரணம், உடல் மரணம். உடல் மரணம் அப்படிங்கிறது தற்காலிகமானது. ஆத்ம மரணம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவத்தினுடைய சம்பளமானது மரணத்துக்கு நேராக போகுது. அது ஆக்கினைக்குள்ள போகுது. கர்த்தருக்குள்ள நாம பலப்பட்டு இந்த உலகத்துல நம்ம நற்கிரியை செய்து தேவ சித்தத்தின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னா மரணத்துக்கு பிறகு நம்முடைய ஆத்மா நித்திய ஜீவனுக்குள்ள போகுது. இதைத்தான் நம்ம சொல்றோம். அவன் இவன் கிறிஸ்தவங்க பைக்க பிடிச்சி பேசுறவங்க கூட அதான் சொல்றான். என்ன நீ தான்டா பைத்தியம் மாதிரி பேசுற. நோய் இல்லாம இருக்கு, உனக்கு தலைவலி வரலையா, வயிற்று வலி வரலையா, வயிற்றுப்போக்கு வரலையா, ஏதாவது நோய் இல்லாம இருக்கிறோமா? பழைய ஏற்பாட்டு என்ன சொல்லுது, பரிசுத்தவான்கள். புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்களாக இருந்தவர்கள், மாம்ச பிரகாரமாக இரத்த சாட்சியாக மறித்தவர்கள், இப்படி பல விதமான மரணங்கள் ஏற்பட்டிருக்க நோயே வராது, அதே வராது. அப்போ பவுலுக்கு எப்படி நோய் வந்தது? அந்த வசனத்து கூட வாசிக்கலாமா? சரி, அடுத்தது என்ன சொல்லுதான் அப்படிங்கிறத கேட்டுட்டு நாம 3 பேரு பலவீனமாக இருந்தாங்க. அந்த 3 பேரு யாரு அப்படிங்கிறதையும் நம்ம வசனம் மூலியமாக சொல்லுவோம். சரி, சொல்றான்னா வியாதி இருக்கும். இந்த பூமியில நீ வாழ்ற வரைக்கும் வியாதி இருக்கும். ஆமாடா, வியாதி கண்டிப்பா இருக்கும். பல காரியங்கள் இருக்கும். சுகர் இருக்கும், பிபி இருக்கும், எல்லாம் இருக்கும். சோ அதனால வறுமை இருக்கும், கஷ்டம் இருக்கும். அதன் மத்தியிலும் எப்பா கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பணக்காரர்களா இல்ல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல. அதே வேளையில புறஜாதியினுடைய அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்ட பவுலு இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 ஒரு சில வசனங்களை நீ வாசித்தன்னா அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 தரம் விளாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லறி இருந்தேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலில் பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லறினால் வந்த மோசங்களினாலும் தன் சுய ஜனங்களினால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களினாலும் எந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக தரம் கண் விழிப்புலிகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக உபாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் அப்படின்றாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு பவுலு. அப்படியானால் ஒரு கிறிஸ்தவராக இருந்துகிட்டு இருந்தா கஷ்டம் வரும், பாடுகள் வரும், உபத்திரவம் வரும். அதில் இருந்துலாம் ஆண்டவர் மீட்பார். புரியுதுங்களா இல்லையா? போதும் என்ற மனதனோடே கூடிய தெய்வ பற்றியே மிகுந்த ஆதாயம் இருக்கு. பணத்தாசை உள்ள இல்லாதவர்களா இருந்தேன் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் இவர்கள் பாடுபட்டதெல்லாம் பவுல்லாம் கிறிஸ்துவர்கள் இல்லையா? ஏன்னா வேதம் வாசிப்பியா இல்லை எங்கே போயிடுவியா? ஆடா பைத்தியமாட்ட இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம காமிக்க போறோம், பார்க்கலாம். நீ தேவனை பற்றுதலாய் பிடித்து கொண்டால் நீ பரலோகத்துக்கு போய் விடலாம். ஆமாப்பா, நீ வேதம் வாசிக்கிறியா இல்லையான்னு தெரியல. அதாவது ஒரு ஐஸ்வர்யவான் லாசரு, இந்த 2 ஊமை கதையை நீ வாசித்த அப்படின்னு சொன்னா அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யவான் நல்ல ஐஸ்வர்யத்துல நல்லா இருக்கான். ஏழை லாசரு பற்கள் நிறைந்த நோயோடு இருக்கிறார். அந்த நோயானவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஐஸ்வர்யவான் சாகிறாரு, அதுக்கு அடுத்தாரு லாசரு சாரா. ஆனா பல்லவ ராஜ்யத்துக்குள்ள ஆபிரகாமின் மடியில யாரு போய் உட்கார்ந்தா அப்படின்னு கேட்டா லாசரு உட்கார்ந்துருக்கிறார். இந்த உலகத்துல வறுமையோ பாடுகளோ உபத்திரவங்களோ கிறிஸ்துவினிருந்து பிரிக்கப்பட மாட்டாது. ஒரு விஷயத்துல நீ பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் நற்கிரியை செய்யல மாதிரியா, நீ கிறிஸ்துவ மாதிரியாக இல்லைன்னா
அதை கண்டிப்பா பல்லவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, வைக்க முடியாது. இவன் என்னடா இவன் ஒரு புருஷன் இருக்கா? கர்மம் முடிச்சவன. ஏய், கர்மம் பிடிச்சவனே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாடா? பாவம் பிடித்தவனே அப்படின்னு அர்த்தம். பொய் சொல்லுகிறவனே என்று அர்த்தம். பலவிதமான காரியங்கள், சாபங்கள் பிடித்தவனே என்று பொருள். அதாவது அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உயிரோட இருப்பது, பல வருடங்கள் இருப்பது, உன் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் இவெல்லாம் உயிரோட இருக்காளா? உங்க அப்பா இப்போ உயிரோட இருக்காருன்னா ஓகே. இல்லைன்னா என்ன செய்வேன்? உங்க அப்பாவுக்கு நோய் இருக்கா அப்படிங்கிறத கணிச்சு பாரு. உன்னுடைய மனைவிக்கு நோய் இருக்கா அப்படிங்கிறத பாரு. நோய் இல்லாத மனிதர்களே இல்லை. ஆனா நோயோடு போராடுறதுபடிக்கு அவருடைய கிருபை தாங்குகிறது. அதுதான் உண்மையான சத்தியம். சரி, அடுத்தது என்ன சொல்றான்னு கேளுங்க. அப்ப இயேசு ஒருத்தர் எதுக்குடா சிலுவைக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டா, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ல இருந்து ஒரு சில வசனங்களை வாசி. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை உலகத்திற்கு தந்துருவி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதே வேளையில நீ 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 17ஆவது வசனங்களை வாசித்தீங்கன்னா, தேவனுடைய நீதியாகும்படி அவர் வந்தாரு. தேவனுடைய நீதியின்படி அவர் நடந்தாரு. அந்த நீதியை தான் காமிச்சிருக்கிறாரு. அந்த நீதியின்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதற்காக வேண்டி வந்தாரு. அதே வேளையில உலகம் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்திருந்தது. இந்த நியாயப்பிரமாணத்து என்கிற சாபம், அந்த சாபத்தை போக்கும்படியாக, பாவத்தை போக்கும்படியாக ஆண்டவர் இவ்வுலகத்துக்கு வந்தார். புரியுதுங்களா இல்லையா? அதே போல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொன்ன இன்மையில் அல்ல, பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாறுதலை தருவாங்க. பாவ சுமைகள், பாவ காரியங்கள், சாப காரியங்கள், தரித்திரங்கள், ஆவிக்குரிய தரித்திரங்கள், இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் ஊடாக இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் நான் இது பண்றேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் வந்திருக்கிறாரு. நீ சொல்லுகிறது பார்த்தா தரமா இருக்க. அடுத்தது என்ன சொல்றான்னு கேளுங்க, கேட்டு இது பண்ணிடலாம். என்னத்தையும் தான் வந்து முடிச்சாரு, அதெல்லாம் ஏன்டா சொல்ல மாட்டீங்க? அதான் இப்ப சொல்லிட்டேனடா, நாண்டுகிட்டு செத்துருவியா? சொல்லிட்டல்ல. ஏன்னா பைபிள வாசிப்பியா? எதனால ஆண்டவர் வந்தாரு? இந்த உலகத்துல ஆசி பாசி நோய் இப்படி பல காரியங்கள் இதாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாரா? அப்போ நோய் இல்லாம நீ இருக்கிறியா? தலைவலி வராம இருக்குதா உனக்கு? என்னடா யார் நீ? இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் அப்படித்தான், உலகம்னா அப்படித்தான், அப்படி செத்துருன்றேன். இப்போ நீ ஆவிக்குரிய பிரகாரமா பேசுறியா, மாம்சத்தின்படி பேசுறியா? என்ன மாம்சம் ஒன்றுக்கு உதவாதா? ஆவிக்குரிய பிரகாரமா சிந்திக்கணும். நம்முடைய உடல்ல பலவீனங்கள், பல பாடுகள் வரும். ஏற்கனவே நான் வசனத்தை சொன்னேன். அதே வேளையில 2 ராஜாக்கள் 13ஆவது அதிகாரம் 4வது வசனத்துல, அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்தில் போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலின் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். பாரு, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எலிசா எவ்வளவு பெரிய ஊழியரு! உன்னை விடலாம் டாப்பு, எல்லாத்த விட டாப்பான ஒரு ஊழியர் அப்படின்னு சொன்னா எலிசா. அவரு அதாவது மரணத்துக்கு ஏதுவான வியாதியில படுத்து கிடக்கிறார். அதே வேளையில நாம அவர் கால் தூசிக்கு பெறாத புறஜாதியினுடைய அப்போஸ்தலனாக சொல்லப்பட்ட யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுல். அவருக்கு என்ன பலவீனம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 17ஆவது அதிகாரம் 7லிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட விலைக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் உயர்த்தாதபடி அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும்போது பலவீனமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னதாக என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்துல கேட்கிறாரு. கேட்டுட்டு, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்றாரு. அப்போ
மேன் வித் ஜீசஸ் ஹி இஸ் ஆல்வேஸ் மெஜாரிட்டி. அவன் நோயா இருந்தாலும் சரி என்னையா இருந்தாலும் சரி அவருடைய கிருபை போதுமானது. எல்லாத்தையும் அதை இது பண்ணிடும், ஈக்குவல் பண்ணிடும். புரியுதா இல்லையா? உனக்கு ஒரு 10% வியாதி இருக்கு, 80% அவருடைய காரியங்கள் இருக்கிறது, அவருடைய கிருபை இருக்கிறதுனால இந்த நோய் ஒரு பெரிய பொருட்டான ஒரு காரியம் இல்லை. அதே வேளையில என்னன்னு கேட்டீங்கன்னா பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ 1 தீமோத்தேயு 5:23 வசனத்துல வாசித்தோம் அப்படின்னா, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் நீ உனக்கு நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள் அப்படிங்கிறார். பாரு, அப்படியானால் யாருக்கு? தீமோத்தேயுவுக்கு வயிறு வலி வருது, சில பலவீனங்கள் எல்லாம் வருது. பலவீனத்தோடு அவரு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திராட்சை ரசத்தை கொஞ்சம் மருந்துக்காக சாப்பிட்டுக்க அப்படிங்கிறார். அப்போ பலவீனம் இல்லாத மனிதன் இல்லை. எல்லா காரியங்கள்லயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கோவப்படுவார், ஒரு இடத்துல ரொம்ப அன்பு செலுத்துவார், சில இடத்துல கடிந்து கொள்வார், சில இடங்கள்ல அப்படியே இது பண்ணுவார் வைப்பாரு. சில நேரங்கள்ல வியாக்குலமா இருந்திருக்காரு, மாம்சத்தின்படியே சில நேரங்கள்ல அவரை பயணிச்சிருப்பார். சில விஷயங்கள் இதெல்லாம் நேரிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அநேக காரியங்கள்ல அவர் இதா இருந்திருக்கிறார், வச்சிருக்கிறாரு. அப்போ மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்ச மரணமானது தற்காலிகமானது. நாம ஆத்மாவை பிழைப்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சித்தமா இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம நுழைவதே சாவாமை என்கிறதாக இருக்கிறது. சரி, நீங்க வீடியோவை பாருங்க. நாம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், அதாவது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நோய் வருமா, தலைவலி வருமா, காய்ச்சல் வருமா? நோயினாலே அந்த கேட்டகரியில தான் வருது, சரிங்களா? கண் வலி வருமா, பார்வை மங்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு நோய் கண்டிப்பா வரும். பிபி வரும், சுகர் வரும். அதுக்கு அடுத்தாக்கல அடிஷனலா நம்ம சாப்பிடக்கூடிய உணவினால வரக்கூடிய நோய்கள் இருக்கின்றன. அதுக்கு போக அதாவது மனதளவுல காயப்படுத்துகிற பல காரியங்கள் வரும், சரிதாங்களா? இப்ப ஏற்கனவே சொன்னபடி எலிசா படுக்கையில கிடக்கிறார், சாவுக்கு ஏதுவான ஒரு சுகவீனத்துல படுத்து கிடக்கிறார், சாகுற இதுல போயிட்டார், சரிங்களா? அதுக்கு அடுத்தாக்க அப்போஸ்தலனாகிய பவுல் பல நிருபங்களை எழுதியவரே பலவீனத்தோட இருக்கிறாரு. அது கொட்டும் சாத்தானின் தூதுவனா இருக்கிறது. நான் கர்த்தரிடத்துல கேட்டேன், ஜெபம் பண்ணேன், பட் அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அப்படியானால் நோய்கள் வரும், பாடுகள் வரும், பலவிதமான காரியங்கள் வந்தாலும் அவருடைய கிருபை தாங்குகிறது. புரியுதுங்களா? நாம படுத்த படுக்கையாக இருந்தாலும் போஷிக்கிறதுக்கு கர்த்தர் உணவை தருகிறார். நோயோட இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதிலே தாங்குகிறவராய் இருக்கிறார். ஒரு வேலிடிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு, சரிங்களா? 1ல தொடங்கி நம்ம ஒரு 70 வருஷம் வேலிடிட்டி இருக்குன்னு வைங்களேன். அதுக்கு இடப்பட்ட நாட்கள்ல நாம உணவு பழக்க வழக்கங்கள், பலவிதமான சோதனைகள், உலகம்னாலே ஒரு சோதனை நிறைந்த பாடுகள் நிறைந்த ஒரு காரியம், அதிலே வரும் பொழுது மாம்சத்தின்படி மாம்ச பலவீனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பாக வரணும், வந்துதான் ஆகும், வேற வழியே இல்லை. பட் இந்த உலகத்துல நிரந்தரமா நம்ம வாழ போறோமா அப்படின்னு சொன்னா இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலிடிட்டி ஆஃப் டேஸ் கொடுத்திருப்பாரு, டே பை டே. இந்த புரியுதுங்களா இல்லையா? அதாவது ஒருத்தருக்கு 70 வருஷம், ஒருத்தருக்கு 80 வருஷம், ஒருத்தருக்கு 50 வருஷம், ஒருத்தருக்கு 18 வருஷம், ஒருத்தருக்கு 20 வருஷம், இப்படி வேலிடிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு. கிரேஸ் டைம்ல அப்படி இருக்குது. 6லும் சாவு, 60லும் சாவு, அதிக மேன்மை. புரியுதுங்களா இல்லையா? சோ நோயில நீங்க ஒரு 18 வயசுல இறந்து போனாலும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மறிக்கிறீங்க, நம்முடைய ஆத்மா பிழைக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள பிழைக்கிறது. அப்போ என்ன வரும்? பாவத்தின் சம்பளம் மரணம். அது என்ன மரணம்? ஆத்மா மரணம். ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, அதனால பாவத்தை செய்த ஆத்மாவோ சாவும் அப்படின்னு இருக்கு. சோ இந்த உலகத்துல நாம பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது ஒரு கால கெடுக்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது வரைக்கும் நாம கிரியை செய்யணும். அது வரைக்கும் இது பண்ணிட்டு அவர் அண்டையே, அவருடைய ஜீவ தண்டையில நாம போய் இருப்போம், சாகாமையில இருப்போம். நம்முடைய உள்ளான ஆத்மா சாகாமல் இருக்கும். புரியுதுங்களா? ஆதாமியவாளுக்கு சொல்லப்பட்டது, நீ விருட்சத்தின் கனியை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். அப்படிங்கும்போது அவங்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டது நிமித்தமாக உடலிலும் ஆத்மாவிலும் அவர்களுக்கு மரணம் ஆண்டு கொண்டது. உடல் முழு, அதாவது
அவங்க வந்து செத்துருவாங்க. புரியுதுங்களா? இந்த உலகத்துல பிறந்தாங்கன்னா அவங்க சாவாங்க. ஆனால் அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடாம இருந்தாங்கன்னா சாகாம பல வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கலாம். அது பல நூற்றாண்டுகள் வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம் சொன்ன பிரகாரப்படி. பட் இங்க புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவுல எல்லாமே ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய காரியங்கள் தான் இருக்கிறது. புரியுதுங்களா? நம்முடைய உடல் சரீரம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்றைய நாள்னா பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஒரு 20, 20, 30, 40 வயசு வரைக்கும் ஒரு வாலிபனா இருக்கிறேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் என்னுடைய உடல்கள் தளர்வு பெறும், பலவிதமான காரியங்கள் வரும். சோ இப்படியே இது பண்ணிட்டு கடைசியில கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துலயோ நாம மண்டையை போட்டுருவோம். மண்டையை போட்டாலும் நம்மளுடைய சரீரம் தான் அழிவுக்கு போகும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கே திரும்புறதை போல அதாவது உடல் வந்து மண்ணால செய்யப்பட்டது, சரிங்களா? அது மண்ணுக்கே திரும்பிடுது, அப்படியே இதாயிருது. ஆனா உள்ள ஜீவாத்மாவாக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ள போகும். அதுதான் சாவாமை, சரிங்களா? அப்போ நோய் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நோய் வரும், பலவீனங்கள் வரும், சோர்வுகள் வரும், பலவிதமான இன்னல்கள் ஊடாக மன அழுத்தங்கள் வரும், பலவிதமான காரியங்கள் வரும். வந்தாலும் ஸ்டில் அவருடைய கிருபை நம்மளை தாங்கிட்டு இருக்கு. ஸ்டில் அவருடைய ப்ரொடெக்ட் நம்மளை தாங்கிட்டு இருக்கு. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதாக இருக்கிறது. அத்தனை காரியங்களையும் நமக்கு இது பண்றாரு. நோயில இருந்தாலுமே அவருடைய கிருபை தாங்குது. புரிதுங்களா இல்லையா? அப்போ கிறிஸ்தவர்களுக்கு நோய் வருமானா கண்டிப்பா வரும். அதாவது டிஜிஎஸ் தினகரன் ஹார்ட்டே இல்லாம 2 வருஷம் இது பண்ணி செயற்கை பொருத்தி வாழ்ந்தாரு. அப்போ நோயோட செத்துருக்காரு, அதனால இவரு சபிக்கப்பட்டவரு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா அவருடைய சரீரத்துக்கு தான் சாவு, சரீரம் தான் அழிவுக்குரியது. ஆனால் உள்ளான ஆத்மா கிறிஸ்துவுக்குள்ள பிழைக்கிறது. புரிதுங்களா இல்லையா? அதனால ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு நம்முடைய முப்பாட்டன்மார்கள் எல்லாம் பாருங்க. அப்போ நம்மளுடைய தாத்தாமார்கள் இன்னை வரைக்கும், அதாவது கிறிஸ்தவர்களா இருந்தால், ஒருவேளை இருந்தாங்கன்னா 4 தலைமுறையா இருக்காங்க, இல்லைன்னா 5 தலைமுறையா கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஏன் தாத்தாவுக்கு எல்லாம் மண்டை போட்டாங்க? ஏன் கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஆயுசு இதா இருக்கணும்ல, அப்படியே சாம இருந்திருக்கலாம்ல, ஏன் இதா இருந்தாங்க? புரியுதுங்களா? அந்த சரீரத்துக்குத்தான் பலவீனங்கள், சரீரத்துக்குத்தான் நோய்கள் வருகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் அந்த உலகத்தினுடைய பாடுகள், உபத்திரவங்கள், இவைகள் எல்லாம் நம்மளை அழுத்தும் பொழுது நோய்கள் வருகின்றன. நோய்கள் வந்தாலும் ஆண்டவருடைய கிருபை தாங்குகிறது. அதன் ஊடாக நீங்க படுக்கையில கிடந்தாலும், சங்கீதக்காரனாகிய தாவீது படுக்கையில கிடந்தாலும் அங்கும் தாங்குகிறீர், அங்கேயும் போசிக்கிறீர் இருக்கு. சோ கிறிஸ்தவர்களுக்கு இவன் சொல்லுகிற பிரகாரப்படி கிறிஸ்தவர்களுக்கு நோய் வருதுன்னா ஓகே, அவருடைய கிருபை தாங்குது. அவருடைய சரி செய்ய முடியாத அதாவது அவருடைய வேலிடிட்டிக்கு தாண்டி உங்களுடைய சரீரம் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு, வேலிடிட்டி காலம் முடியறதுக்கு முன்னதாகவே மரணத்துக்கு நேரான ஒரு நோய் வருகிறது என்றால் ஆண்டவர் அதிலே மகிமைப்படுவாரு. மகிமைப்பட்டு உங்களை ஒரு கனி தருகிற ஒரு நல்ல மரமாக, கனி தருகிற ஒரு பாத்திரமாக மாறும் வரைக்கும் நம்முடைய வேலிடிட்டிங்கிற கால சூழ்நிலைகள்ல இருக்கு. அப்போ நம்ம நோயோட இருந்தாலும் சரி, சுகரோட ஒரு பாசர் பயணிக்கிறார். பல பாசர்களுக்கு சுகர் அதிகமா இருக்கு, புரியுதுங்களா? பல பாசருக்கு பிபி ஓவரா இருக்கும். இப்படியாக இருக்கிறோன்னு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நோயோட இருப்பாங்க, பலவீனத்தோட இருப்பாங்க. அப்படின்னா வந்து அப்படியா, புரியுதுங்களா? அதனால ஒரு பாஸ்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே மேடையில அவரு ரொம்ப நாள் கனவு, முதல்ல ஒவ்வொரு இடங்கள்லயும் சொல்லும் பொழுது நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது மண்டையை போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. மீட்டிங் போக போக என்னுடைய சாவு போதனையோட இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கடைசியில் ஒரு போதனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது அல்லேலூயா அவ்வளவுதான் முடிஞ்சாரு. அப்படியே டக்குன்னு ஸ்டேஜில வச்சு விழுந்துட்டாரு. அவர் என்ன மாதிரி கேட்டாரோ அதே ஃபார்மேட்ல இதாயிட்டு. அப்போ மண்டையை போட்டார்லாம் இல்லையா? அப்போ அவருக்கு ஏன் சாவு வந்தது அப்படின்னு கேட்டா அவர் பேரை சொல்ல வேண்டாம், இறந்து போயிட்டாரு. சோ அப்போ ஏன் அவருக்கு சாவு வந்தது? புரியுதுங்களா? இந்த மாம்சத்துக்கு சாவு கண்டிப்பா வரும், பல காரியங்கள் வரலாம். ஆனால் கிருபை தாங்குகிறது. வேறொரு பதிவு. வணக்கம்.